கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தூதன் மரியாளை வாழ்த்தி சொல்லும் பொழுது இந்த காரியம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவாராம். நம்ம யாக்கோப்பின் புத்திரர்கள், நாம் நிர்மலமாவதில்லை என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராதாம். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். முடிவிராது. இவ்வளோ நாள் தான் அவர் செய்ய முடியும், இவ்வளோதான் இவரால் பண்ண முடியும், இதுக்கு மேலே இவரால் பண்ண முடியாது என்று சொல்வதற்கு அல்ல. முடிவு பரியந்தம் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்படி என்றால் ராஜாவாக இருப்பார். யாக்கோப்பின் குடும்பத்துக்கு கர்த்தர் ராஜாவாக இருப்பார். யாக்கோப்பின் தூளை ஒருவன் என்ன கூடுமானால் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பின் தேவன் நம் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், நம் முற்பிதாக்களின் தேவன். அதனால அவர் நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் ராஜ்யத்துக்கு முடிவு வந்துடாது. அவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி காட். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு ஜனங்களையும் மூடுகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகினாக மிகுந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அப்படி ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பயப்பட வேண்டாம். என்றைக்கு நம்ம குடும்பத்தை அரசாளுகிறவர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வசனத்தை எல்லாம் வச்சு எங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால உயிர்ப்பிக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும், வசனத்தின்படி வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.